சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் ஜானகி கழுத்துல நல்லபடியா தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் கொஞ்சம் இருங்க, எல்லாரும் டிவி பார்த்துட்டு போங்க, உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி காத்திருக்குதுன்னு கார்த்தி சொல்றாங்க. இது கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. என்ன சொல்றேன் இவன்? என்னம்மா புவனேஸ்வரி, உங்க வீட்டு பையன் சும்மாவே இருக்க மாட்டானா? இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறானேங்கிறாங்க. ஆமா, எல்லாரும் கொஞ்சம் அந்த டிவியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் சொல்றாங்க, என்னடா இது கோயில்ல டிவி ஓடுது, அப்படி என்ன விசேஷத்தை போட்டு வைக்கிற போறாங்கன்னு பாக்குறாங்க. எப்பா அப்படி என்னதான் அந்த டிவியில இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, இந்த ரகுராம் ஐயாவோட குடும்ப மான மரியாதை எல்லாம் இதில் தான் இருக்குது, எல்லாரும் பாருங்கங்கிறாங்க. என்னம்மா இது, இவ்வளவு நாளாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தீங்க, திரும்ப இந்த குடும்பத்தை பற்றியே எழுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த உங்கள் வீட்டு பையன் அடங்கவே மாட்டானா, எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஆள் ஆளுக்கு திட்டுறாங்க. டே என்னடா சொல்லிட்டு இருக்க கார்த்தி அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எல்லாரும் டிவியை பாருங்க, எல்லா உண்மையும் புரியும் அப்படின்னு சொல்லி அப்படி தெனாவட்டா கார்த்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி பயந்துருக்காங்க. ஐயோ, தனாவோட வீடியோவை தான் போடுவான் போல இருக்கு, இந்த வீடியோவை நிச்சயமா இவர் பார்த்தாருன்னா உயிரையே விட்டுருவாரே, இப்போ என்ன செய்யறது, போய் தடுத்து நிறுத்த முடியாதே, ஐயோ மாயா என்னது இப்படி நடக்குதே அப்படின்னு மாயாவை பார்க்குறாங்க ஜானகி. மாயா அப்படியே பயப்படாதீங்க பெரியமா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க தைரியமாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஜானகி அம்மாவுக்கு ஒரு தெம்பா இருக்கு. இருந்தாலும் இந்த பக்கம் கார்த்தி என்னது இவ தோரணையா சிரிச்சிட்டு இருக்கா, தனாவோட வீடியோ வெளிவர போறதுங்கிற பயமே இல்லாமல் இருக்காளே, அப்போ வேற ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பாளா அப்படின்னு கார்த்திக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வீடியோவை போட்டதுமே அங்கே கார்த்தி ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள இவனுக்கு எவ்வளோ சௌகரியம் பாரு, ஜெயிலில் இருந்துட்டு வந்து புத்தி இல்லாமல் இன்னும் இவன் என்ன தெனாவட்டா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க. புவனேஸ்வரிக்கு அவமானமா இருக்கு. டே கார்த்தி என்னடா இது, தனாவை பத்தின வீடியோவை போட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்னடான்னா உன் போட்டோவை போட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க, ஜெயிலுக்குள்ள இருந்ததெல்லாம் இப்படி எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுதே, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கவும், ஐயோ அத்தை, ஹோட்டலுக்கு தனாவை கூட்டிட்டு போய் தனா அங்கே என்னெல்லாம் பண்ணாலோ அதையெல்லாம் தான் நான் வீடியோவா எடுத்து இப்போ அந்த பென்ட்ரைவ் தான் நான் கொடுத்தேன், ஆனால் இது எப்படி இப்படி மாறுச்சுன்னு எனக்கும் தெரியலைங்க அத்தைங்கிறாங்க கார்த்தி. இவங்க கிட்ட மட்டும் சிக்கிட்டோம், மறுபடியும் நம்ம போலீஸில் கொண்டு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க, இங்கேருந்து யார் கண்ணிலையும் படாமல் நம்ம தப்பிச்சு போகிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு கார்த்தி அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் நைஸாக நழுவி போயிடுறாங்க. ஆனால் இங்கே பயந்துக்கிட்டு மாயாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, என்ன மாயா இது, அவள் எதுக்காக அந்த வீடியோவை பார்க்க சொல்லி சொன்னானே அதில் என்ன என்னோட வீடியோவாக வந்திருக்கு அப்படின்னு தனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத தனா, உன்னோட வீடியோ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, அதையெல்லாம் நான் எப்போவே மாற்றி வச்சுட்டேங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஐயோ ஒரு வேளை அவன் அதை வச்சுட்டு நம்மளை இன்னும் மிரட்டிகிட்டே இருக்கேன் மாயா, நான் என்ன செய்யட்டுங்கிறானா, அந்த ஆதாரம் பூரா என் கையில் சிக்கிருச்சு, இனிமேல் அவன் தப்பிக்கவே முடியாது, அவன் இனிமேல் உன்னை மிரட்டவும் வாய்ப்பில்லை, இனிமேல் அவனால் வாலாட்ட முடியாது, நீ கவலைப்படாதீங்கிறாங்க மாயா. இனிமேல் கார்த்தி உன்னை பற்றின ஆதாரத்தை வச்சு மிரட்ட முடியாது, இனிமேல் அவன் நம்மக்கிட்ட வாலாட்ட முடியாது, கவலைப்படாமல் இருந்தனா. அவனை பற்றின வீடியோவை தான் இப்போ எடுத்த இடத்துல எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்து எப்படி வெளியில் வர்றான், வெளியில் வரும்போது அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எவ்வளவு பணத்தை கொடுக்குறான், எப்படி எல்லாம் ஜெயிலுக்குள்ளே சொகுசாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஊர்க்காரங்களும் பார்த்து தெரிஞ்சு அவனோட யோகிதை என்னங்கிறத தெரிஞ்சா தான் திரும்பவும் அவன் ஏதாவது செஞ்சா கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது, அருமையான ஐடியா பண்ணியிருக்கேன் மாயா அப்படின்னு கதிர் சீனு ரெண்டு பேரும் சொல்றாங்க. சீனுவோட பாட்டி வந்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்குறாங்க. அப்போ மாயா எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. இது எல்லாம் கேட்ட சீனுவோட பாட்டி, அடைப்பாவி, அதுதான் இந்த நீ கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிய கண்ணு, நீ செஞ்சினாவே எதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும், சரிடா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், இனி திரும்பவும் இந்த கதிரியும் தனாவையும் நம்ம வீட்டில் ஒன்று சேர்த்துறதா என்னோட வேலை, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் ஊருக்கே கிளம்புவேன் பார்த்துக்கோங்கிறாங்க. ஆமா பாட்டி, கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவ, இந்த கார்த்தி ரொம்ப மோசமானவ, அவ மோசமானவன் தெரிஞ்சுதான் நான் கதிர்க்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேங்கிறாங்க. மாயா, நீ எப்பவுமே நல்லதாம செய்வ, குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவே நீ பிறந்தவ, நாங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இன்னும் ரகுராம் உன்னை புரிஞ்சுக்கல, கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்க வச்சிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. சரி பாட்டி, நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க மாயா. ஆமா கண்ணே, நீ என் பேரனுக்கு கிடைச்ச பொக்கிசமாச்சே, நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரகுராம் ஜானகி கழுத்துல தாலி கட்டின சந்தோஷத்துல எல்லாரும் கொண்டாட்டமா ஆட்டம் பாட்டமா அவ்வளோ ஒரு சௌகரியமா ஆனந்தமா, சரி இன்னைக்கு சமையல் தடபடலா இருக்கணும் அப்படின்னு மணிவண்ணன் சீனு சிவரமன் இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அசத்தியெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மாயா. இங்க ஜானகிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்கு. என்ன பெரியமா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், என்ன மாயா எனக்கு ஏனோ எனக்கு ஒரே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி பெரியமா, இன்னைக்கு ஒன்று நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. மாயா, நான் சொல்ற பக்குவத்தில் நீ செஞ்சுடு அப்படின்னு ஜானகி அம்மா சொல்ல மாயா எல்லா விதமான சமையலும் முடிச்சிடுறாங்க. மாயா மும்மரமா சமையல் கட்டில சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் பார்வதியும் மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அடே அப்பா, அங்க பாத்தீங்களா மாயா சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஏதோ தினம் தினம் 10 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி எல்லாம் சமைச்சிட்டு இருக்கா, இவ எந்த நிலையில சமையல் கட்டுக்குள்ள வந்து சமையலை பார்த்துருக்கா, இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் அவ செய்யற அழக பாருங்களேன், அங்க காய்கறி வெந்திருக்காது, வரல ரசத்துலையும் புளிப்போ காரமோ எதுவும் இருக்காது, இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான், போச்சுங்கிறாங்க பார்வதி. ஏ பார்வதி, இன்னைக்கு ஒரு நாள் அவ சமைக்கட்டும், எல்லார் முன்னாடியும் அவளை எப்படி எல்லாம் குறைச்சு விடுறான் பாருங்கிறாங்க பத்மா. அதை தானுங்க நீ நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாயாவை எல்லார் முன்னாடியும் ஏதாவது ஒரு வகையில அசிங்கப்படுத்தினாத்தான் என் மனசுக்கும் சந்தோஷமா இருக்குங்கிறாங்க பார்வதி. கவலைப்படாத, இன்னைக்கு உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேங்கிறாங்க பத்மா. ஜானகி சொல்ல மாயா எல்லா சமையலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா
அடடா பெரியம்மா சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், நாளைக்கு சமைக்கிறக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, நீங்க தினம் தினம் செய்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடாதுமா, நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே சாப்பிட்றாங்க, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமா நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க பாரு, அதில் தாம்மா நமக்கு திருப்தி. அவங்களுக்காக நான் சமைக்கிறதுல எந்த நாளும் நான் கஷ்டமே நினச்சிக்கிறது இல்லை. அவங்க எல்லாரும் ருசித்து சாப்பிடும்போது என் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குங்கிறாங்க ஜானகி. பெரியம்மா நீங்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவே நீங்கள் யோசிக்கிறீங்க, அதனால தான் உங்கள் கைப்பக்குவம் ருசியாக இருக்குது. சரி நீங்கள் சொன்னதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு மாயா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆஹா பெரியம்மா நீங்கள் செஞ்சால் எப்படி கைப்பக்குவம் ருசியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜானகி கிட்டையும் கொடுக்குறாங்க. ஜானகியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட ஆமா மாயா ரொம்ப நல்லாவே செஞ்சுருக்க அப்படின்னு பாராட்டுறாங்க. சரி மாயா சமையல் வேலை முடிஞ்சது, எல்லாரும் வந்தாங்கன்னா சாப்பிட உட்காந்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகி 2 பேரும் சமையல் கட்டு விட்டு அந்தட்டும் போயிடுறாங்க. இந்த பக்கமாக ஒளிஞ்சிட்டு இருக்கிற பத்மாவும் பார்வதியும் இந்த மாயை எந்த மாதிரி சமையல் பண்ணி வச்சிருக்கான்னு வாங்க நீ போய் நாமளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்வதி கூப்பிடுவோம். பத்மாவும் பார்வதியும் போய் மாயா செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ஐட்டங்களையும் எடுத்து எடுத்து ருசி பார்க்குறாங்க. அடே அப்பா அண்ணி இவ பேச்சில் தான் இப்படி தெனாவட்டா இருக்கான்னு பார்த்தா சமையல்லையும் இவ்வளவு கெட்டிக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலீங்கிறாங்க பார்வதி. பார்வதி போது நிறுத்து, அவளை பாராட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இவளை இப்படியே விட்டா எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பாராட்டுறதையெல்லாம் நம்மளால காது கொடுத்து கேட்க கூட முடியாது, எல்லாரும் வேண்டான்னு காரி துப்புற அளவுக்கு பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த சாம்பார் ரசத்துல எல்லாமே உப்பையும் காரத்தையும் அளவில்லாம சேர்த்து வைக்கிறாங்க. பார்வதி இப்ப வந்து எல்லாரும் சாப்பிட உட்காருவாங்க, அப்ப நல்ல பசியில சாப்பிடும்போது ருசி பார்த்தாங்கன்னா தான் இந்த மாயா செஞ்சு வச்சதான்னு எப்படி கோவப்பட்டு துப்ப போறாங்க பாருங்கங்கிறாங்க பத்மா. ஆமாங்க நீ இவளை சமைக்க விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இவளை தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பாராட்டுவாங்க, இவளையே சமைக்க சொல்லி சாப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இன்னையோட இவ க்ளோஸ் அப்படி உப்பு காரம் எல்லாம் அளவு இல்லாம சேர்த்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. 2 பேரும் யாருக்கும் தெரியாம குடுக்குடுன்னு வரத சாரு பார்த்துடுறாங்க. என்னது 2 பேரும் எதையோ ஒளிச்சு வச்சுட்டு வர மாதிரி வர்றீங்களே, யாரும் பார்த்துட கூடாதுன்னு வந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாரு. சாரு நாங்கள் சொன்னா நீ சிரிப்ப தெரியுமா, மாயா தான் சமையல் பண்ணியிருக்கா, அன்னி தான் அவங்க மெத்தேடு சொல்லியிருக்காங்க, மாயா சமைச்சிட்டு இருந்தா, அவ சூப்பராக சமைச்சு வச்சிருந்தா தெரியுமா, நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த டேஸ்ட் இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் சாப்பிடும்போது மாயா செஞ்சதை குறை சொல்கிறாங்களா இல்லை பாராட்டுறாங்களான்னு நீயே தெரிஞ்சுக்க போற அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி எப்படி அந்த அளவுக்கு செஞ்சு வச்சான்னு கேட்குறாங்க சாரு. அதுவா எல்லாமே கரெக்டாக சூப்பராக பண்ணி வச்சிருந்தா, ஆனால் அதுலேயும் நாங்கள் எக்ஸ்ட்ரா உப்பையும் காரத்தையும் கலந்து வச்சுட்டு வந்திருக்கோம் சாரு, சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா தான் மாயாவை எந்த அளவுக்கு கரிச்சு கொட்டுறாங்கன்னு தெரியும், அப்போ புரிஞ்சுக்குவேங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். அடடே அப்படியா அவ்வளவு நல்லா செஞ்சு வச்சது இப்படி சொதப்பி வச்சுட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க சாரு. ஆமா சாரு அவளை எப்படி பார்த்தாலும் பழி வாங்கவே முடியல, முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல, அதனால தான் அவள் செஞ்சு வச்சதையெல்லாம் கூப்பிட கொட்டலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரகுராம் குடும்பத்தில் ரகுராம் பாட்டி சிவராமன் எல்லாருமே சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க ரகுராம். ஆஹா பார்வதி அண்ணன் ரொம்ப நல்ல பசியோட வந்திருக்காரு, இன்னைக்கு மாயா செஞ்ச சமையலை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு வருமே கோவம், இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்மா. ஜானகி அம்மா போய் மாயா சமைச்சதையெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரசித்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆஹா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சமையல் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, சூப்பராகவும் இருக்கு, யார் கைப்பக்குவம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜானகி அம்மா சொல்றாங்க இது எல்லாம் மாயா தான் சமைச்சா, என்னைய ஒரு வேலை கூட செய்ய விடல, அவளே தான் சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டது மணிவண்ணன் என்னது ஏன் மருமகளா சமைச்சா, அடடே அவ கையில இவ்வளவு பக்குவம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே, சூப்பரா இருக்கு, அந்த ரசத்தை கொஞ்சம் கையில ஊட்டுங்க, உள்ளங்கையில ஊற்றி குடிச்சா இன்னும் சுவையா இருக்கும் அப்படின்னு மணிவண்ணன் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கிற பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு என்னங்க நீ இது இவ்வளவு உப்பு காரம் எல்லாம் உரப்பா போட்டுட்டு வந்தோம், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் மாயாவுக்காக இப்படி சொல்றாங்களா இல்ல வேணும்னு இந்த மாயா திரும்பவும் வேற ஏதாவது டெக்னிக் பண்ணி வச்சிருக்காளாங்கிறாங்க பார்வதி. எல்லாருமே ரசிச்சு சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பக்கமா பத்மா பார்வதி சாரு இவங்க 3 பேரும் சரி நம்மளும் அந்த சாப்பாடு தானே சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்கன்னு போய்க்கு வர்றாங்க. மாயா அங்கிருந்த சாம்பார் ரசம் பொரியல் இது எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு இவங்க எல்லாம் எதுலாம் உப்பும் காரம் கலந்தாங்களோ அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்காக பரிமாறுறாங்க. பத்மா பார்வதி சாரு 3 பேரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு துளி கூட வாயில வைக்க முடியல, இவ்வளவு கசப்பா இருக்குது, இவ்வளவு காரமா இருக்கு, இதேவா இப்ப சாப்பிட்டவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு துளி கூட வாயில வைக்க முடியல, என்ன உப்பு போட்டு வச்சிருக்கேன், என்ன காரம் போட்டு வச்சிருக்கேன், என்னடி சமையல் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பத்மா திட்டுறாங்க. அத்தை நான் செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் ரொம்ப சூப்பரா நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நீங்க 2 பேரும் மறுபடியும் ரூமுக்குள்ள போய் இந்த சாம்பார் ரசத்துல எல்லாம் நீங்க வேண்டிய உப்பை கலந்து வச்சீங்க பாருங்க, அப்பவே நான் நினைச்சிட்டேன் சரி இதெல்லாம் நீங்க தான் சாப்பிட்டாங்க, சலிக்காம சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. மாயா பாவி நீ பண்ணின வேலை தானா இதெல்லாம், எங்களை சாப்பிட விடாம பண்ணிட்டியடிங்கிறாங்க. ஆமா நீங்க எல்லாத்தையும் சாப்பிட விடாம பண்ணலாம்னு நினைச்சீங்க, ஆனா நீங்க செஞ்ச வேணா உங்களையே வேற இருக்க வருது, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. மாயா இவளை ஒண்ணுமே பண்ண முடியல அடக்கவே முடியலையேன்னு பத்மாவும் பார்வதியும் சலிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. கார்த்திக் கோவத்தோட இருந்துகிட்டு மாயாவுக்கு திரும்பவும் போன் பண்ணி என்ன மாயா இதோட கதை முடிஞ்சிருச்சு
முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? மாட்டேன்டி, அந்த தனாவோட வீடியோ ஆதாரம் இன்னும் என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குங்கிறாங்க. நான் முன்னாடியே வச்சிருந்த ஆதாரத்தை நீ எடுத்துட்ட, மறுபடியும் நான் தனியா வச்சிருந்த ஆதாரம் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது என்கிட்ட தான் இருக்கு. எப்ப நான் வெளியிட போறேன்னு மட்டும் பாருங்கிறாங்க. இதோட தனாவோட ஆதாரத்தை அழிச்சாச்சுன்னு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியல்ல, உன்னோட சந்தோஷத்தை ரொம்ப நாள் நீடிக்க விடக்கூடாதுன்னு தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு காப்பி போட்டு வச்சிருக்கேன். தனாவோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிறியல்ல, இனிமே தான் ஆரம்பமாக போகுது. நான் அதை வெளியிட போறேன், அது உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோன்னு கார்த்தி தெனாவட்ட பேசுறத கேட்டதும் என்ன பண்றதுன்னே தெரியல. ச்சே, அந்த ஆதாரத்தை பூரா எடுத்தாச்சு, இனிமே அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிம்மதியா இருந்தோம். தனாவை பத்தின ஆதாரம் எதுவும் இல்லை, இனிமே தனாவையும் பெரியப்பாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சோம். ஆனா திரும்பவும் இவ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறானே, என்னதான் செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா. அங்க சீனு வந்து கேக்குறாங்க, என்ன மாயா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல, அப்புறம் ஏன் இன்னும் சோகமா இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்போ கார்த்தி போன் பண்ணின விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் சீனு கொதிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன மாயா சொல்ற, திரும்பவும் அவன் ஆதாரம் இருக்குன்னு சொல்றானா, அவனை இப்பவே பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு கோவத்துல சீனு பாய போறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இரு தந்திரமா தான் அந்த ஆதாரத்தை வாங்காம வச்சிருக்கானா இல்ல நம்மள மிரட்டுறானான்னு ஒண்ணுமே தெரியல. அவன் பேச்சை நம்பி நம்ம போகவும் முடியாது, போகாம இருக்கவும் முடியாது. பெரியப்பாவோட மனசு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இவன் வேற திரும்ப திரும்ப நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனுவோட பாட்டி வராங்க. மாயா என்ன கண்ணு, இன்னும் ஏதோ குழப்பத்தோடவே இருக்கியே, என்ன விஷயம்னு கேக்குறாங்க பாட்டி. இன்னும் அந்த கார்த்தி பையன் உங்ககிட்ட ஏதாவது வம்பு வம்பு வச்சிட்டு இருக்கானே என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமா பாட்டி, திரும்ப திரும்ப இந்த தனாவை பத்தி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கிறாங்க. அப்படியா கண்ணு, அவனை விட்டுரு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாட்டி. பாட்டி, இது சாதாரண விஷயம் இல்ல, நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக அந்த புவனேஸ்வரி கார்த்தி இவங்க எல்லாருமா சேர்ந்து கேவலமான வேலையை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க மாயா. அப்படியா கண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு பாட்டி தைரியமா சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்ல போறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் கண்ணு, இந்த புவனேஸ்வரியை இறுக்கி பிடிச்சா எல்லாம் தன்னால அடங்கிடும், நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க பாட்டி. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.